ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நேரோ ஃப்ரண்ட் பாருங்க. இந்த மாதிரி இந்த பேண்ட்டை வந்து நம்ம வந்து ஆல்ரெடி ரெடிமேடு இது கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. நம்ம இதே மாதிரி வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க எலாஸ்டிக்லாம் வச்சிருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டபுள் எக்ஸ்எல் வருது. சரிங்களா? இது எப்படி வந்து ப்ராப்பராக கட் பண்ணணுங்கிறது பார்க்கலாம். இவருங்க ஆல்ரெடி வந்து ரெடிமேடில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா அதாவது தையல் விட்டுரும். ரெண்டாவது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பிடிச்சினாவே இந்த மாதிரி வந்து இது பாருங்க இந்த மாதிரி ஆகிடும். ஆனால் இதெல்லாம் இல்லாமல் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடம் வந்து டைட்டு, அதாவது டைட்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. டைட் இல்லாமல் நல்லா ஃப்ரீயாக வந்து இது எப்படி கட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். பாருங்க சேம் இதே சைஸில் தான் நம்ம கட் பண்ண போகிறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இது எவ்வளோ ஹைட் இருக்குது அப்படிங்கிறது நம்ம செக் பண்ணிக்கலாம். இங்கே பாருங்க இது ஹைட்டு கரெக்டாக இருக்குன்னு சொல்லிக்கிறாங்க. அதாவது 37 வருது. சரிங்களா? 37 வருது. இது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், நம்ம வந்து ஹைட் வந்து செக் பண்ணிட்டோம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து ஹைட் வந்து அந்த நேரோ ஃப்ரண்ட் வந்து ஹைட் வந்து நம்ம எடுத்துட்டோம். 37 இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பாருங்கள், இது வந்து 2 ஃபேண்ட் கேட்டிருக்காங்க. இந்த 2 ஃபேண்ட் வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து டேப்பில் வந்து போட்டு விரிச்சு வச்சாச்சு. இப்போ வந்து இதை வந்து கட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்க ஸ்ட்ரைட்டாக அப்படி ஒரு கோடு போட்டுங்க. பக்கத்தில் என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க தள்ளி வச்சு இந்த அளவுக்கு நல்லா அகலமாக கோடு போட்டுங்க. புரிஞ்சுங்களா? இது வந்து பார்த்தீங்கன்னா 2 இன்ச்சுங்கிற மாதிரி கணக்கு வரும். 2 இன்ச்சு விட்டு இந்த மாதிரி போட்டுங்க. இப்போ வந்து 37 வேணும். சரிங்களா? ஹைட் வந்து 37 வேணும். இங்கே பாருங்க அதே 37 இங்கே வைங்க. வச்சிட்டிங்களா? மேலே வந்து எலாஸ்டிக் தான் வைக்க போகிறோம். அதுக்கு ஒரு 2 இன்ச்சு விட்டுருங்க. கரெக்டாக 39 வைங்க. கரெக்டாக பர்ஃபெக்டாக வந்துடும். 39 வச்சு இப்படி இருந்து கரெக்டாக ஸ்கேல வச்சுங்க. இது வந்து கோடை போட்டுருங்க. இப்போ வந்து என்ன பண்ணுறீங்க, இந்த அளவு ஃபேண்ட் பார்த்தீங்களா, இங்கே பாருங்க இது எடுங்க. எடுத்து இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க கால் ஓப்பன் எவ்வளோ இருக்கோ அதை அப்படியே இங்கே வைங்க. இதுலேருந்து ஒரு இன்ச்சு தள்ளி பாருங்க அப்படி மார்க் பண்ணுவீங்க. சரிங்களா? இப்போ வந்து பாருங்க இதை வந்து அப்படியே டேபிள் மேலேயே இப்படி போட்டுக்குங்க. அதாவது துணி மேலேயே இப்படி போட்டுக்குங்க. கரெக்டாக வந்து இதை இப்படி வச்சுக்கோங்க. வச்சிட்டிங்கன்னா பாருங்க இந்த இடம் டைட் வரும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம் கேட்டிங்கன்னா, இங்கே பாருங்க இப்படி போட்டுட்டு இப்போ நீங்கள் வந்து பாருங்க இந்த இடத்துல மார்க் பண்ணிடுறீங்களா, இங்கேருந்து பாருங்க இப்படியே போயிடுங்க. ஒரு இன்ச்சு நம்ம வந்து தைக்கிறதுக்கு இருந்தால் போதும். இந்த இடம்லாம் கரெக்டாக இருக்குன்னு சொல்லிடுறாங்க. இங்கே பாருங்க இப்படியே போயிடுங்க. அவ்வளோதான். இந்த இடம் போயிட்டீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இங்கே பாருங்க இந்த எலாஸ்டிக் வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளவு இருக்கு, அதாவது இப்படி தான் வந்து ப்ராப்பராக வந்து கட் பண்ணணும். நல்லா இப்படி இப்படி வச்சுங்க. நல்லா இப்படி இழுத்து பிடிங்க. பாருங்க 26 வரும். 26னா 26ல் பாதி 13, 14 இன்ச்சு 4 இன்ச்சு வச்சு மார்க் பண்ணுவீங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பாருங்க இங்கே பாருங்க பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து லைட்டாக வந்து ஒரு இன்ச்சு வந்து டிஃப்ரெண்ட் வரும். புரிஞ்சுங்களா? இங்கே இப்படி போட்டிங்கன்னா இந்த இடம் பார்த்தீங்கன்னா பாருங்க பேக்கு ஃப்ரண்ட்டு டிஃப்ரெண்ட் வரும். நீங்கள் வந்து என்ன பண்ணுங்க, பேக்கை வந்து கனெக்ட் பண்ணுங்க. பேக்கை கனெக்ட் பண்ணீங்கன்னா ஒரு 14 இன்ச்சு வருது. இது பாருங்க அப்படியே வந்து இப்படி வைங்க. 2 இன்ச்சு இருக்கு பார்த்தீங்களா, அது கீழே தள்ளி இந்த கோடு போட்டுங்க. போட்டுட்டு 14 இன்ச்சு இங்கே வந்து 14 இன்ச்சு வரும். 14 இன்ச்சு நேரம் அப்படி ஒரு கோடு போடுங்க. போட்டிங்களா? அங்கே பாருங்க ஸ்கேல் அப்படியே வச்சுங்க. வச்சு ஸ்ட்ரைட்டாக ஒரு கோடு போட்டுருங்க. போட்டுட்டு இங்கே பாருங்க நம்ம மார்க் பண்ணிடுறீங்களா, அதில் வந்து கரெக்டாக போட்டுங்க. கரெக்டாக போட்டு இங்கே பாருங்க கரெக்டாக மேலே வந்து இது வந்து வளைச்சிடும். இது வளைச்சி வந்து இப்படி எடுத்துருங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து செக் பண்ணிங்க. இந்த பேக் இருக்கு பார்த்தீங்களா, பேக்கில் இருந்து இந்த ஜாயிண்ட் வருது பார்த்தீங்களா, இந்த ஜாயிண்ட்லேருந்து இது பாருங்க இப்படி பிடிச்சிங்க. மேலே வந்து 2 இன்ச்சு எலாஸ்டிக் போயிடும். சரிங்களா? இப்படி வச்சுங்க. வச்சுட்டு இங்கே பாருங்க அப்படியே வந்து போடுங்க. பாருங்க கரெக்டாக இந்த இடம் வந்துருச்சு. நம்ம வந்து என்ன பண்ண போறோம்னா எக்ஸ்ட்ராவாக நம்ம வந்து இந்த இடத்துல வந்து லூஸ் கொடுக்குறதுக்காக என்ன பண்ணுறோம், இங்கே பாருங்க கரெக்டாக இதை வந்து இங்கே கொண்டு வந்துடுறோம். அவ்வளோதான். இந்த இடம் வந்து நம்ம வந்து ஃப்ரீ பண்ணுறோம். அப்போ தான் வந்து அவங்க இந்த இடத்துல பிடிக்காமல் இருக்கும், கரெக்டாக வரும். அதுக்காக தான் நம்ம கட் பண்ணுறோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து கட் பண்ணிக்கலாம். இது நான் எப்படி கட் பண்ணுறேன் பாருங்க. மெயின் வந்து பார்த்தீங்கன்னா பேக்குக்கும் ஃப்ரண்ட்டுக்கும் வந்து வேற மாதிரி நம்ம வந்து கட் பண்ணணும். இது வந்து நம்ம வந்து ஒன்றா வந்து 2 வச்சு ஒன்றா கட் பண்ணுறோம். இது எப்படி கட் பண்ணுறது நீங்கள் பார்த்துங்க. அதே மாதிரி நீங்கள் கட் பண்ணீங்க. இது வருங்க அப்படி ஸ்ட்ரைட்டாக போயிடுங்க. இது அதே அளவுனா நீங்கள் வந்து ஏற்கனவே மார்க் பண்ண பார்த்தீங்களா, அந்த அளவுக்கு போதும். நீங்கள் எக்ஸ்ட்ரா கேட்டுக்கிறாங்க அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா வச்சு கட் பண்ணீங்க. அப்போ தான் அந்த இடத்துல வந்து பிடிக்காது. எல்லாம் பிடிக்கும். அந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா கிழிஞ்சிரும், இல்லைன்னா தையல் விட்டுரும். அந்த மாதிரி ப்ராப்ளம் கண்டிப்பாக வரும். இது வரும். அவ்வளோதான். இது வந்து ஸ்ட்ரைட்டாக வந்து இப்படி வெட்டிக்குங்க. ரொம்ப ஈஸியாக வெட்டலாம். ஒன்றும் சிரமமே கிடையாது. இது வருங்க. அவ்வளோதான். இது வந்து அதே மாதிரி வருங்க. இது வளைச்சி எடுத்துட்டீங்களா? இப்போ வந்து என்ன பண்ணுங்க, இது பாருங்க
இதுலேயும் வந்து பார்த்தீங்கன்னா இது பாருங்க, இது நான் அப்புறமா வெட்டிக்கிறேன், அவங்களுக்கு ஒன்று மட்டும் சொல்கிறேன். இது பாருங்க, இது இருக்குது பார்த்தீங்களா, கரெக்டாக பார்த்துங்க. இது வந்து சிங்கிளாக இருக்குது, இது சிங்கிளாக இருக்குது. இந்த மாதிரி சென்டரில் வந்து 2 துணி எடுத்துங்க, அதாவது ஒன்று மேலே இருக்கிற துணி ஒன்று எடுத்துங்க. இதை வந்து பார்த்தீங்கன்னா ஒன் சைடு இது விரிச்சு ஓப்பன் பண்ணிங்கன்னா கூட உங்களுக்கு தெரியும். சரிங்களா, இதான் நம்ம தைக்கிற பக்கம் வச்சுக்கலாம். இப்படி வச்சுங்க, வச்சுட்டு என்ன பண்ணுங்க, இந்த இடத்துல கரெக்டாக ஒரு 1.5 இன்ச்சு வருங்க, அப்படியே போயிடுங்க. இதை வந்து அப்படியே கட் பண்ணிடுங்க. இது வந்து ஃப்ரண்ட்டு முன் பக்கம், இது வந்து பின் பக்கம். இது வந்து மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பேக்கு, இது ஃப்ரண்ட்டு. நம்ம கட் பண்ண பார்த்தீங்கன்னா 2 ஒன்றா வச்சு அது வந்து ஃப்ரண்ட்டு. இப்போ வந்து இதை வந்து நீங்கள் கட் பண்ணிங்கன்னா, அதாவது இந்த மாதிரி கட் பண்ணி நீங்கள் வந்து ஸ்டிச்சிங் பண்ணிங்கன்னா அந்த மெஷர்மெண்ட் கரெக்டாக வந்துடும். இந்த இடம் பிடிக்காது, பர்ஃபெக்டாக இருக்கும், பார்க்கறதுக்கு நல்லாவும் இருக்கும். சரிங்களா, ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்னொரு நல்ல வீடியோவில் பார்க்கலாம். லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.